இப்ப இவங்க உட்கார்ந்து யோசிக்கிறாங்க தூரத்துல. இங்க ஏதோ ஒரு மெசேஜ், அதாவது வந்து பின்னாடி நியூஸ் ரீடிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த டாக்டர் ஹன்சோஜன் இருக்காரு இல்லையா, ஹெட் ஹண்டர், அவருக்கு வந்து டெத் பெனால்டி, மரண தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் அப்படியே மறையுது. இப்ப ஜெயில காட்டுறாங்க. சைக்கோ ஹன்சோஜன் எந்த ஒரு கவலையும் இல்லாம நியூஸ் பேப்பரை படிச்சிட்டு இருக்காரு. அப்ப வந்து அங்க வந்து ஒரு எலி கதவு இடத்துல மாட்டி போக முடியாம போகிறத பாத்துட்டே இருக்காரு. இப்போ ரிசர்ச் லேப், அதாவது டாக்டர் லீயோட ரிசர்ச் லேப காட்டுறாங்க. அவருக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சல் என்ன ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஓபன் பண்ண பார்சல் வந்து ஒரு எலி ஜம்ப் ஆகி ஓடுது. அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லீ வந்து அப்படியே கீழே வந்து தடுமாறாரு. அப்புறம் திருப்பியும் எழுந்து அந்த பாக்ஸ் உள்ள என்ன இருக்குன்னு உள்ள பாக்கும்போது உள்ள இன்னொரு டப்பால ஒரு பாக்ஸ்ல வந்து இன்னொரு எலி சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அவர் கொஞ்சம் யோசனையா ஷாக்கிங்கா பாக்குறாரு. இப்போ ஒரு வீட்டு வாசல்ல காட்டுறாங்க. வீட்டு வாசல்ல ஒரு குட்டி பையன் வந்து நிக்கிறான். அந்த குட்டி பையன் யாருன்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஜூல பார்த்தோம் இல்லையா, ஒரு குட்டி பையன். அந்த குட்டி பையன் வெளியில ரெயின் கோட் அழகா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு மழை பெய்யுற நாள்ல வந்து நிக்கிறான். அப்ப அவன் கையில இருந்து ஒரு பொருள், அதாவது வந்து சாப்பாட்டு பொருளை எடுத்து நீட்டும் போது ஒரு எலி பழகுற மாதிரி ஒரு பெட் வந்து வருமோ அதே மாதிரி ஒரு எலி வந்து அவன் கைக்குள்ள வந்து அந்த சாப்பாடை சாப்பிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம முதல்ல பார்த்த சீனை காட்டுறாங்க. முதல்ல பார்த்த சீன்ல வந்து நம்ம மத்ததெல்லாம் பார்த்தோம், ஆனா அந்த பையனோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கல. இப்பதான் ரொம்ப க்ளோஸரா காட்டுறாங்க. அந்த எலி அந்த பாம்பு கூட சண்டை போடும்போது ரொம்ப சந்தோஷமா பாக்குறான். இப்போ 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த டைம் லைனை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ 5 வருஷம், அதாவது இந்த பையன் ஜூல இருந்து 5 வருஷம் கழிச்சுன்னா அது நம்ம அந்த தேவாலய சீன் பார்த்தோம் இல்லையா, அந்த டைம் லைன் தான் இப்ப காட்டுறாங்க. இது வந்து ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல வந்து கிளாஸ் ரூமா காட்டுறாங்க. பசங்க எல்லாம் டிராயிங் பீரியட் போல டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பையன் மட்டும் கையை வந்து சொரிஞ்சுக்கிட்டே பயங்கரமா சொரியறான். அவன் சொரியறதுல வந்து ரத்தமே வந்துருது. ஆனாலும் வந்து வரைஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப டீச்சர் பார்த்துட்டு வந்து கிட்ட வந்து அவனை வந்து கிளாஸ் லீடர், உனக்கு என்ன ஆச்சு, கையில இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கே, நீ வந்து டாக்டரை பார்க்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக் ஆகி பாக்குறாங்க. அந்த பையன் வரைஞ்சு இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப ஷாக்கிங்கா ஃபீல் பண்றாங்க. அதை பார்த்து அந்த பையன் அவன் புரிஞ்சுக்கிறான். அந்த டீச்சரோட ரியாக்ஷன் என்னன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அது அவனுக்கு பிடிக்கலன்றது அவன் முகத்திலே தெரியுது. பசங்க எல்லாம் இல்லாத டைம்ல கிளாஸ் ரூம்ல எதையோ பார்த்து அவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா வெளியில விளையாடுற பசங்க ரொம்ப அதிகமா கத்துறாங்க. திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு அங்க எட்டி பார்க்கும்போது ஒரு பையன் வந்து முயலை பத்தி ஏதோ ஒண்ணு சொல்றான். அது என்ன ஆச்சு அப்படின்றத வந்து இப்ப காட்டுறாங்க. நம்ம கிளாஸ் லீடர் இருக்கான் இல்லையா, அந்த பையனை கூப்பிட்டு நீ ஏன் அந்த முயலோட வயித்தை கிழிச்சு பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் முயல் வந்து குண்டாயிடுச்சு, அது என்ன சாப்பிட்டு குண்டாச்சா இல்லன்னா பிரெக்னென்ட் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி வந்தது, அதனாலதான் அதை வயித்தை கிழிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம டீச்சர் அடுத்த கேள்வி கேட்கறாங்க. நீ ஏன் கையை போட்டு சுரிஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மத்த பசங்க எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க கிட்ட கோவத்தை காட்ட முடியாது, அதனால நான் ஏன் மேலே கோவத்தை காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த கிளாஸ் ரூம்ல தான் யாருமே இல்லையே, இப்பதான் நம்மளை சுத்தி யாருமே இல்லையே, நீ யார் மேல கோவத்தை காட்ட போற அப்படின்னு சொல்லும்போது நான் உங்க மேல கோவத்தை காட்டுறதுக்காக சுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு உங்களையும் பிடிக்கல, நீங்களும் வந்து என்ன ஒரு வித்தியாசமானவனா பாக்குறீங்க, ஒரு வியர்டவா பாக்குறீங்க அப்படின்ட்டு சொல்றான். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க அந்த டீச்சர் அம்மா. அவனும் சாதாரணமா வெளியே வரான். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவனை கண்டாலே ஒதுங்கி அப்படியே நிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த பையனோட அப்பாவை காட்டுறாங்க. அப்பா வந்து டீச்சர்ஸ் மீட்டிங்காக வந்திருக்காரு. டீச்சரோட ஒன்னு மீட் பண்றாரு. அவங்க எப்படி சொல்றதுன்னு தெரியாம பொறுமையா ஆரம்பிக்கிறாங்க.